வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவையும் வெஜிடபிள்ஸும் வச்சு ஒரு ஸ்டீம் கேக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல். எவ்வளோ குவான்டிட்டி வேணுனாலும் நீங்கள் எடுத்துடலாம், என்னென்ன வெரைட்டி வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இது மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள் நிறைய ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுங்க. நான் இன்றைக்கி என்னென்னா பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு 3 காய்கறி தான் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ சேர்த்துக்கலாம். இது 1/2 கப்பு தயிர், காரத்துக்காக பச்சை மிளகாய், இஞ்சி. மெயின் என்னென்னா ரவை, இது வறுக்காத ரவை. இப்போது ஒரு பவுல் எடுத்துடுங்க. 1 கப் ரவை சேர்த்துருக்குறேன், 1/2 கப் தயிர், பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப்பு, காய்கறி ஆப்ஷனல். முட்டைகோஸ் சேர்த்துருக்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம். இப்போது பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு 3 நான் சேர்க்குறேன், பச்சை மிளகாய், இஞ்சி. டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. நல்லா கலந்துக்கிடலாம். தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு போதும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும், ஊறட்டும் ரவை. அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். ஒரு தாளிப்புக்காக தான். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காய பொடி. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. மாவில் தாளிப்பை கொட்டிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரோட ஈனோ ஒரு பேக்கெட். ஈனோ வேண்டான்னா சமையல் சோடா சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை ஒரு ஸ்டீம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சாஃப்டான நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.